श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவ்யை நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அபிராமி அந்தாதியின் ததியுரு மத்திற்சுழலும் என்கின்ற பாடல். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. ஒவ்வொரு பாடல்லையும் ரொம்ப அற்புதம் பண்ணியிருப்பார். இந்த பாடலில் என்ன கேட்குறார், அவருக்கு அம்பாள் தலைமையில் காலை வச்சோன்னே அந்த ஞானம்லாம் வந்துடுது. இப்போ எப்படி இருக்கார் அப்படின்னா, அந்த அபிராமி பட்டருடைய உள்ள நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, தான் ஆன்மா என்பதை உணர்கிறார். இப்போ நாமெல்லாம் எப்படி உணர்வோம் அப்படின்னு கேட்டால், நம்மை நாம் உடலாக உணர்வோம், உள்ளமாக உணர்வோம், அறிவாக உணர்வோம், ஆன்மாவாக உணர முடியாது. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அவர் நொண்டி, இவர் மொடம், அவர் கருப்பாக இருப்பார், இவர் சேப்பாக இருப்பார் அப்படின்னு அதெல்லாம் உடல் சார்ந்தது. அவர் கோபக்காரர், இவர் தானசீலர், அதெல்லாம் உள்ளம் சார்ந்தது. அவர் கலெக்டர், இவர் என்ஜினியர், அறிவு சார்ந்தது. ஆன்மா சார்ந்து தன்னை உணர்வது, தன்னை ஆன்மாவாக உணர்கிறார். தன்னை ஆன்மாவாக யார் உணர்கிறார்களோ அவர்கள் தெய்வம். தன்னை ஆன்மாவாக ஒரு மனிதன் உணர்ந்தானேயானால் தெய்வமாயிடலாம். யார் தன்னை ஆன்மான்னு உணர்றாலோ அவளுக்குள்ள தெய்வம் நித்தியவாசம் பண்ணும். அந்த தெய்வீக அருள் அம்பாளுடைய அந்த பாதத்தின் வழியாய் அவருக்கு உள்ளுக்குள்ளே பாஞ்சிடுது. அதனால் அவர் உள்ளுக்குள்ளே என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அவருக்கு அப்படின்னு கேட்டால், அது வரைக்கும் தன்னை உடம்புன்னு நினச்சிருந்தவர் இப்போ தன்னை உயிர்னு நினைக்கிறார். அது இந்த பாடல் சொல்கிறது பாருங்கள். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி. அழகான பேர். ஆவின்னு உயிர்னு அர்த்தம் தமிழில். ஆயினன் குடி, ஆவினன் குடி. ஆன பசு, ஆன உயிர், இனன்ன சூரியன். ஆவி அப்படின்னா உயிர். எவ்வளோ அழகு பாருங்கள். பசுன்னாலும் சைவ சித்தாந்தத்தில் உயிரை தான் குறிக்கும். ஆவினன் குடி, ஆவி. ததியுரு மத்தில் சுழலும். ஒரு உதாரணம் சொல்கிறார். அந்த உதாரணத்தை நாம் சரியாக புரிஞ்சின்றால் நாம் இந்த உடலுக்குள் எப்படி இருக்கிறோம். மிகப்பெரிய ஞானோபதேசம் என்னன்னா, ஒரு பானை இருக்குது. எங்கள் ஊர் சாமிக்கே அமிர்த கடேஸ்வரர்னு பேர். குங்குளி கலைய நாயனார்னு சொல்லுவோம். கலையம் அது அதையே மனசில் வச்சுட்டு போல இருக்கு. அதனால் ஒரு பானை, அந்த பானையில் தயிர் ஊற்றிருக்கு. அந்த தயிரில் கொஞ்சம் ஜலம் ஊற்றிருக்கா கடையிறதுக்கு, கூட கொஞ்சம் ஜலம். அந்த ஜலத்தை ஊற்றி நடுப்புற மத்து போட்டிருக்கு. அந்த மத்தில் ஒரு கயிறு வச்சிருக்கு. அந்த கயிறத்தை இப்படி எப்படிமா சுழட்டுவா, அப்படி இழுப்பா. அப்படி இழுத்து முன்னுக்குமா இழுத்தா அந்த மத்து சுழலும். அந்த மத்து சுழல சுழல அந்த மோர்லேருந்து வெண்ணெய் திரளும். அப்படி திரள்றதுங்கிறதுக்கு அந்த தயிர் என்ன பாடுபடும், அந்த நிலையாக தான் இருக்கார். அதுதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பு தான் அந்த பானை.
அந்த பானைக்குள்ளே உயிர் இருக்குது. அந்த உயிர் எப்படி இருக்குது அப்படின்னா உடம்போட கலந்து போயிடுது. அது தயிராக இருக்குது. உயிர் பானைக்குள்ளே தயிர் மாதிரி. அந்த தயிர் கெட்டியாக இருக்குது. மலத்தினால கெட்டியாக இருக்குது. அது அம்பாளுடைய அருள் ஜலம், அம்பாளுடைய அருளாகிற ஜலத்தை அதில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா மத்து அப்படிங்கிறது பக்தி. அந்த பக்தி கொண்டு முன்னும் பின்னும் கடைகிறது. அப்படி கடைஞ்சால் என்ன ஆகும்னா மனம் திரண்டு ஆன்ம வடிவம் போயிடும். இப்போ அது உடம்புலேருந்து அதோட பற்று உள்ளூர குறைஞ்சி அப்படியே தனியாக ஆன்மா வந்து தனியாக நிற்கும். திருக்கடையூர் ரகசியமே அதான். திருக்கடையூர் ரகசியம் என்ன அப்படின்னா, புளியம்பழம்னு வச்சுங்களேன். என்னன்னா திருக்கடையூர் ரகசியம்னா புளியம்பழங்கிறானேங்கிறல. புளியம்பழம் என்ன பண்ணுவோன்னா காயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓடும் அதுவும் ஒன்றாவே இருக்கும். பழமாக எடுத்துன்னு வச்சுங்கோ, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த வெளியில் இருக்கிற ஓடு தனியாக போயிடும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழம் தனியாக நிற்கும். அதனால தான் கோயிலில் விட கொப்பரா தேங்காய் ஹோமம் பண்ணுவாள். அந்த கொப்பரை தேங்காய் உள்ளுக்குள்ளே ஆடும், அது உள்ளே இருக்கிற ஜலம்லாம் வற்றி போயிடும். அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா உடலோடு தொடர்புடையதாக இருக்கிறது அஞ்ஞானிகளுக்கு. ஞானிகளுக்கு தொடர்பு அற்றதாக ஆகிவிடும். அப்படி தொடர்பு அற்றதாக இருந்தாலும் அதை பிச்சின் வெளியில் போகிறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அந்த மாதிரி அம்பாளுடைய அனுகிரகத்தினால தான் உடலுக்குள்ளே இருக்கின்ற பொழுது உடல் வேறாக உயிர் வேறாக செய்கின்ற கூற்றுவனை உதைத்த ஊர் எங்கள் ஊர் திருக்கடையூர். கூறு செய்வதனாலே கூற்றுவன், உடல் வேறு உயிர் வேறாக செய்கிறவன். மிருத்யுஞ்சய ரகசியம் இருக்கிற இடம். தலையில் காலை வச்சிருக்கிறது அபிராமி, சாட்சாத் அபிராமி. அப்போ அந்த அனுகிரகத்தினால என்ன வரும்னா, இந்த உடம்பு உள்ளே இருக்கும்போதே ஆத்ம ஞானம் வந்துடுச்சு. அப்படி ஆத்ம ஞானம் வந்தால் என்ன ஆகும்னா சிவன் தெரியும். ஆத்ம ஞானம் வந்தால் தான் சிவன் தெரியும். ஆத்ம ஞானம் வராதவாளுக்கு சிவன் தெரியாது. அதனால் கடைய முன் நிற்குமேம்பார் ஒரு இடத்துல. இதே மத்து உபகாரத்தை தேவாரத்தில் பயன்படுத்தியிருப்பா. திருமுறைகள் கடைய முன் நிற்குமே உணர்வு கோல் நட்டு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி அதே விஷயத்தை இவரும் சொல்கிறார். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இளதோர். இந்த சுழற்சி இருக்க, இந்த சுழற்சி ஒரு பக்கம் வலது ஒரு பக்கம் இடது. இது என்ன ஆகும்னா மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. அழகாக சொல்வார். இந்த சுழற்சி இப்படி போச்சுன்னா மரணம் வரும், இப்படி போச்சுன்னா பிறவி வரும். மரணம் பிறவி, மரணம் பிறவி, மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. ததியை இங்கே சொல்கிறார். நின் அருட்புணலால் துடைத்தனை, புனல்னா தண்ணி, நின் அருட்புணலால். இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லணும்னா அந்த பாட்டை நம்ம இழுத்துன்னு வரணும். அப்போ தான் அந்த தன்மை உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதுமாதிரி ஆத்ம ஞானத்தை சரீரத்தோடு இருக்கும்போது யாரும் உணர முடியாது. அப்படி சரீரத்தோடு இருக்கும்போது அபிராமி உணர வைக்கிறா. அபிராமி பட்டர் அது மாதிரி உணர்ந்துவிட்டார். இப்போ புளியம்பழத்தை ஒத்திருந்தேனே மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக சொல்லுவார். புளியம்பழத்தை ஒத்திருந்தேனே. உடம்பு தனியாக உயிர் தனியாக கூடு தனியாக இருக்கு. அப்படியே எந்த நேரமும் பிச்சுன்னு போகலாம் பார். ஆத்ம ஞானத்தை உணர்த்துகிற பாடல். அப்படி இந்த பிறவி பிணியை நீக்குகிற பாடல், மோட்சத்தை தரும், மந்திர சித்தியை தரும் இந்த பாடல். அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அம்பாள் அந்த உள்ளுக்குள்ளே வந்தால் உள்ளுக்குள்ளே என்ன மாற்றம் நிகழும், ஞானம் வந்தவா எப்படி இருக்காங்கிறத சொல்கிறார். சாதாரணமாக ஞானத்துக்கு உண்டான பக்குவம்லாம் சொல்லுவார் அபிராமபட்டர். அதில் ஞானத்தினுடைய அனுபவத்தில் ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் அப்படின்னார். அந்த மாதிரி இந்த பாதத்தை தலையில் வச்சிருந்ததுனால இந்த தயிர் கடையிற மாதிரி மரணமும் பிறவியுமாய் கஷ்டப்பட்டு இருந்த இந்த ஆன்மா இந்த உடல் எடுத்து எடுத்து இறந்து உடல் எடுக்கும்போது பிறக்கும், உடலை விடும்போது இறக்கும். அது மாதிரி எடுத்து கஷ்டப்பட்டு இருந்தது என்னுடைய ஆன்மா.
என்னாவி தளர்வு இலது ஓர் கதியுறு வண்ணம். இந்த தளர்வு எதனால் ஆன்மாவுக்கு? பிறவி. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். அழகா சொல்லுவார் மாணிக்கவாசகர். கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் வல்லசுரராய் அப்படியே பிறவியில் சொல்லிட்டு வருவார். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான். அது மாதிரி இந்த பிறவி எடுத்து எடுத்து தளர்ந்து போயிருக்கு என்னுடைய ஆவியானது. அந்த ஆவியே ஒரு நல்லபடியாக தன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கிறதுன்னு அம்பாள் முடிவு பண்ணிட்டான். அந்த முடிவை சொல்கிறார் அவர். அந்த கால் தலையில் பட்டுருது, ஆத்மா தனியாக உடம்பு தனியாக பிரிஞ்சிருது, அம்பாள் தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சிருது. அந்த அனுபவம் வேறு, பரமானந்த அனுபவம் வேறு. அந்த அனுபவ நிலையில் அந்த பாடலை சொல்கிறார். அப்படி சொல்கிற போது ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இலதோர் கதியுறு. ஓர் கதி, கதினா வழின்னு அர்த்தம். ஓர் கதி அப்படின்னா என்னன்னா ஒரே கதி அம்பாளுடையது. அம்பாளுடைய திருவடி பாதை, ஆன்மா செல்லுகிற பாதை, ஒரே கதி, வேற வழியே இல்லை. கதின்னா பாதை, வழி. ஓர் கதியுறு வண்ணம், இந்த ஆன்மாவுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கருது கண்டாய். கருது கண்டாய் அப்படின்னா அதாவது குறுக்கல் விகாரம்னு சொல்லுவோம் இலக்கணத்தில். கருத்து கண்டாய் அப்படின்னு அர்த்தம். அதான் கருது கண்டாய் அப்படின்னு ஆயிருக்கு. என்னன்னா மனசுக்குள்ள நினைச்சுட்டாலாம் அம்பாள் அபிராமி பட்டருக்கு மோட்சத்தை கொடுக்கணும். இவருடைய ஆவியை இந்த பிறவி சுடல்லேருந்து நம்ம காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டாலாம். கருது கண்டாய், கருத்து கண்டாய். இவ்வளோ அழகாக சொல்கிறார். அம்மா அவள் எப்படி இருக்கலாம்? நம்மளாம் ரொம்ப ஆர்வமாக தயாராக இருக்குமே. விஷயம் என்னன்னா அமாவாசை, அவர் உரி மேலே உட்காந்துருக்கார். நான் அடிக்கடி இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல, இருட்டு தான் தெரியுது. அமாவாசையில் இருட்டு தான் தெரியுது. ஆனால் அவர் கண்ணுக்கு மாத்திரம் அம்பாள் தெளிவாக தெரிகிறார். என்ன தெரிகிறார்? கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும். எவ்வளோ அழகா கீழே இருக்கிறதெல்லாம் சொல்ல. கமலாலயனும். கமலாலயம் அப்படின்னா என்ன? ஆலயம்னா வீடுன்னு அர்த்தம். கமலம்னா தாமரைன்னு அர்த்தம். கமலத்தை வீடாக கொண்டவன் மகாவிஷ்ணு. உந்தி கமலத்தில் தோன்றினான் பிரம்மா. அது தாமரையிலேயே இருப்பார் அவர். கமலாலயனும். அதுக்கு அடுத்து சொல்றா பாருங்க. மதி உருவேணி. மதி உருவேணி சந்திரனை தலையிலே வைத்து கொண்டிருக்கிற ருத்ரன். ருத்ரன் வேறு, சிவபெருமான் வேறு. பிரம்மா படைத்தல் தொழிலை செய்கிறவர், விஷ்ணு காத்தல் தொழிலை செய்கிறவர், ருத்ரன் அழித்தல் தொழிலை செய்கிறவர், மகேஸ்வரன் மறைத்தல் தொழிலை செய்கிறவர், சதாசிவன் அனுக்கிரகம் பண்ணுறவர். அந்த தொழிலுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்கு. பஞ்சகிருத்திய பராஜனாஜ நமஹா லலிதா சகஸ்ரநாமம். சிருஷ்டிகர்த்திரே நமஹா, கோப்தர்ரே நமஹா, கோவிந்த ரூபின்னே நமஹா, சம்ஹாரின்னே நமஹா, திரோதானகர்ரே நமஹா அப்படின்லாம் லலிதா சகஸ்ரநாமம் அதை பற்றி தெளிவாக சொல்லும். அந்த வகையிலே கமலாலயனும் படைக்கிறவன். மதியுரு வேணி ருத்ரன் அழிக்கிறவன். சந்திரனை தலையில் வச்சுட்டுப்பார், சந்திரமௌலின்னு வேறு ஒரு. வேணினா ஜட. மதியுரு வேணி மகிழ்னனும். இந்த மகிழ்னனுங்கிற வார்த்தை இருக்க ரொம்ப அழகான வார்த்தை. இது என்னென்னா காமேஸ்வரி காமேஸ்வரனை குறிக்கும். சுவாமியும் அம்பாளும் ஒன்றா இருக்கிறது, சேர்ந்தே இருப்பா. ஒருத்தர் மடியில் ஒருத்தர் இருக்காங்க. பரஸ்பரா சிருஷ்டவபூர்தராபியாம் நகேந்திர கன்யாம் ரிஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம். ரொம்ப அழகாக சொல்லுவோம். ஒருத்தர் மடியில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பா. அது வெளியில் பார்க்க முடியாதுங்கிறதுனால கோயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரகசியம் திரை. அந்த திரையில் ஒன்றும் இருக்காது.
அதுக்கு பின்னாடி எழுத்துக்கள் பறிச்சிருப்பா. அந்த எழுத்து வடிவத்தில் ரகசியமாக இருக்கும். அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற சாமியை சொல்கிறார், மகிழ்தல் மகிழ்நன் மறைத்தல் தொழிலை செய்கிறவர். மகிழ்நனும் மாலும் அப்படின்னா, மால் அப்படின்னா மயக்கத்தை செய்பவன் அர்த்தம். தேவர்களும் அசுரர்களும் இதை பற்றி நிறைய தகவல் சொல்லுவார். இந்த தேவாசுர யுத்தம் அமிர்தம் கிடைஞ்சதை அடிக்கடி சொல்லுவார். ஏன்னா அமிர்த கிடையேஸ்வரர் அது சம்பந்தமாக 33 கோடி தேவர்களும் திருக்கடையூரில் இருக்கா. அஸ்வினி தேவர்களுக்கு சிலை இருக்குது, அஷ்ட வசுக்களுக்கு இருக்குது, ஏகாதச ருத்ரர்களுக்கு இருக்குது, துவாரச ஆதித்யர்களையும் ஒன்றா பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம திருக்கடையூர் கோயிலில் இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது எல்லாமே இருக்கும். அவரை பரிச்சாரகராக இருந்து பாடினதுனால எல்லா சுவாமிக்கும் பரிச்சாரகர் தண்ணி ஊற்றி அபிஷேகம்லாம் பண்ணி பொட்டு போட்டு பூ போட்டு வைப்பா. இந்த பிரதான சிவாச்சாரியார் ஒன்றி சுவாமி அம்பாளுக்கு பண்ணுவாள். அதனால் அவருக்கு எல்லா சுவாமியும் தெளிவாக இருக்கும், அத்துப்படியாக இருக்கும். அவர் எல்லாத்தையுமே அந்த பாடலில் கொண்டு வந்திருப்பார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாடல். அந்த வகையில் ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா மாலும்னு சொல்கிறார். இந்த மாலும்னா மகாவிஷ்ணுவை குறிக்கும். அவர் என்ன பண்ணுறார், அமிர்தத்தை கடைஞ்சுட்டா, கடைஞ்சி எடுத்துன்னு வந்தால் கெட்டவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தால் நாட்டில் கெடுதல் தான் வரும். அதனால் மகாவிஷ்ணு தேவர்கள் மாத்திரம் உண்ணும்படியாக பண்ணுறதுக்கு ஒரு அழகான மோகினி வடிவம் எடுத்து எல்லாரையும் மயக்கினாராம், அசுரர்களை எல்லாம். அப்படி மயக்குகின்ற சுரூபத்தில் ஒரு பெண்ணாக இருக்கார் மகாவிஷ்ணு. கோபேஜ காளி சமரேது துர்கா போகே பவானி பும்சேதி விஷ்ணுஹூ அப்படின்னு அழகாக மகாத்மியம் சொல்லும். அது மாதிரி விஷ்ணு மோகினி வடிவத்தினால இந்த அமிர்தத்துக்காக மயக்குகின்ற தொழிலை செய்தனார். அந்த விஷ்ணுவை சொல்கிறார். விஷ்ணு எல்லா வடிவமும் எடுக்கக்கூடியவர். வில்லம்பாக இருப்பார், தேராக இருப்பார், ஜடப்பொருளாக இருப்பார், சித்தாக இருப்பார், சித்தா இருப்பார். அவ்வளோ அற்புதம் மகாவிஷ்ணு. அதில் இந்த இடத்துல எதை சொல்கிறார் அப்படின்னா, குறிப்பாக அந்த மோகினி அவதாரம் எடுத்து மயக்கினதை சொல்கிறார். அதனால் மாலும் அதனால் மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும், வணங்கின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். இதுக்கு அடுத்த வார்த்தை வணங்கி. வணங்கின நந்தியை குறிக்கும். சதாசர்வ காலமும் சிவபெருமானை நீக்கமின்றி வணங்கி கொண்டே இருப்பவர் நந்தியம்பெருமான். சிவனுக்கு நேராக இருக்கும் விக்கிரகம். வணங்கி அப்படின்னா என்ன, ருத்ரைக கத மானசா. அவருக்கு தியானம் சொல்லும்போது சிவபெருமானை தவிர அவருடைய உள்ளத்தில் வேறு யாரும் இல்லையா, அந்த மாதிரி நெஞ்சத்தை கொண்டவர். இந்த இடத்துல வணங்கின்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா, சதாசிவ பெருமானை சொல்கிறார். இந்த சிவன் இருக்காளே அவருக்குன்னு பேர் எதுவும் கிடையாது. ஓர் உருவும் ஒரு பேரும் இல்லாதார்க்கு, ஒரு உருவும் ஒரு பேரும். இந்த ஒரு பேர் அப்படிங்கிறது ஒரு வழக்கு. ஒரு நாமம்னு சொல்கிறவும் வழக்காக இருக்கு. அவனுக்கு ஒரு பேரும் கிடையாது. அதனால தான் சோமாஸ்கந்தர்னு சொல்லுவோம். சிவபெருமானுக்கு உற்சவ விக்கிரகம் உலா திருமேனிக்கு பேர் சோமாஸ்கந்தர்னு பேர். அந்த பதத்தை பிரித்து பார்த்தா சக அப்படின்னு வரும். சகன்னா அவன் அர்த்தம். உமா அப்படின்னா உமாவுக்கு பேர் இருக்குது, உமா அப்படின்னு பேர் இருக்குது. ஸ்கந்தர் நடுப்புற ஸ்கந்தர் இருப்பார், ஸ்கந்தருக்கு பேர் இருக்குது. ஆனால் சக அப்படிங்கிற பதத்துக்கு அவன் அர்த்தம். அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பேர் இல்லாதவன், அனாதி. பின்ன அவருக்கு பேர் எப்படி வரும் அப்படின்னா, யார் கும்பிட்றாளோ அவள் பேரை வச்சுப்பான். அதுதான் சிவபெருமானுக்கு விசேஷம். நாகநாத சுவாமி, நாகம் அந்த ஊரில் பூஜை பண்ணியிருக்கோம். காளஹஸ்தீஸ்வரர், காலகான விஷத்துக்கு பேர், பாம்பு. ஹஸ்தினா யானைக்கு பேர். காளஹஸ்தீஸ்வரர் பாம்பும் யானையும் பூஜை பண்ண ஊர். இப்படி சிவபெருமானுக்கு பெயர் வருகிற பொழுது யார் வணங்கினார்களோ அவர்களுடைய பெயரை கொண்டு, ஸ்வேதாரண்ய ஸ்வேதகேதுன்னு அப்படின்னு ஒரு முனிவருக்கு அனுகிரகம் பண்ணதுனால ஸ்வேதாரண்யேஸ்வரன் பேர் வருது. இப்படி எந்த ஒரு சிவபெருமானை எடுத்துட்டாலும் யார் வணங்குகிறார்களோ அந்த வணங்குபவர்களுடைய பெயரை தன் திருநாமமாக கொண்டவன் சிவபெருமான். அதனால் வணங்கி அப்படின்னு சொன்னார். சிவபெருமானை குறிச்சது அது. அனுகிரகம் சதாசிவமூர்த்தியை குறிச்சது.
வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய். இந்த அபிராமி பட்டர் சாக்த நெறியை சொல்லுகிறவர். சைவம் சாக்தந்தான் முதல் பொருள் அவளுக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வு இலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய். இவர்கள் அத்தனை பேரும் துதிக்கின்ற சேவடியை உடையவர்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இந்த 5 பேரையும் நாம் ராஜராஜேஸ்வரி படத்தில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி படுத்துன்னு இருக்கோம், அந்த அம்பாள் உட்காந்துட்டு இருக்கோம், இந்த கட்டில் காலில் 4 பேரையும் போட்டிருப்பா. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன். சதாசிவ பர்யங்க நிலையாயி நமகான்னு அந்த தியானத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறார். அந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ணினால் மோட்சமும் ஞானமும் கிடைக்கும், ஆன்மா அமைதியுறும், மனம் அமைதியுறும். மன அமைதி இல்லாமல் நிறைய பேருக்கு தூக்கமே இருக்காது, புலம்பிகிட்டே இருப்பா. அந்த மாதிரி தூக்கம் இல்லாதவா இந்த தியானத்தை ஒரு தடவை, இந்த பாடலை ஒரு தடவை சொன்னாலே மிகப்பெரிய அமைதி வரும் என்று சொல்லி இந்த பாடலை இந்த வகையிலே தியானிக்க சொல்லுகிறார். எந்த வகையில்? ஒரு கட்டில், அந்த கட்டிலுக்கு 4 கால் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன். சதாசிவன் அந்த மேல் பலகையாக இருக்கார், அது மேலே அம்பாள் உட்கார்ந்துருக்கார். அந்த அம்பாளை தான் அவர் தியானம் பண்ணுறார் இந்த பாடலில். அந்த மாதிரி பாடல் ஸ்ரீவித்யா உபாசனையில் இந்த உருவம் இவ்வாறு தியானம் பண்ணினால் நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கும். இந்த ஒரு பாடல் அமைதியை தரும், மந்திர சித்தை தரும் என்று சொல்லி